அனைவருக்கும் வணக்கம். உங்களில் நான் ஒருவன். இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, இந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பிட்டுருக்குது. இது என்ன காரணம்னா, நம்ம கல்வித்துறையை சார்ந்தது தான். நம்ம கல்விக்கு தர வேண்டிய பணத்தை 1வது அரசு டெல்லியில் இருந்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு நம்ம குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு தர வேண்டிய பணத்தை 2000 கோடிக்கு மேலே நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லி நின்றுருக்காங்க. ஏன் தரமாட்டேன்னா, மும்மொழிக் கொள்கை. நீங்கள் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த 1வது அரசு நம்மளை தமிழகத்தை வஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எந்த வரியும் ஒழுங்காக போகிறதில்லை. இங்கேருந்து கொண்டு போகிற வரி அனைத்து வரியும் சுரண்டி எடுத்துன்னு போயிடுறான். ஜிஎஸ்டி, அந்த வரி, இந்த வரி, போடாத வரி, நடக்கிறது வரி, நிற்கிறதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்தையும் வரி வாங்கிக்கிட்டு நான் அந்த வரி பணத்தை கொடுக்குறதே பெரிய விஷயம். சரி, அதையாவது எதை கேட்டு இந்த அரசாங்கம் எப்பயோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மக்களுக்கு தேவையான செஞ்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா, முக்கியமானது நாட்டோட முக்கியமே கல்வி தான். அந்த கல்வியிலே இப்போ இந்த 1வது அரசு கையை வைக்கிறதுனா என்ன காரணம்? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மாணவர்கள் நல்லா பரீட்சை எல்லா துறையிலையும் இன்றைக்கி முன்னேறிக்காங்க. நம்ம இஸ்ரோவில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகபட்சம் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தலைவராக இருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க. வெளிநாடுகள்லேயும் போய் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் தான் அதிக வேலைவாய்ப்புகள் பெறுறாங்க. முதன்மை மாநிலமாக இருக்குது. உயர்கல்வியிலே நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு தான் உயர்கல்வியாக இருக்குது. என்னடா இப்படி இருக்குன்றதும் அவங்களுக்கு இந்த 1வது அரசு இருக்குதுங்களா, அந்த அமைச்சர்கள் கொஞ்சம் கூட இது பிடிக்கல. அதால் தான் என்ன பண்ணுறாங்க, மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கோ, அப்போ தான் நான் பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. பணத்தை கொடுக்காது. அவங்க பணம் யாருடைய பணம்? இங்கே திமுக அரசுனா திமுக அரசோட பணமா? கிடையாது. இல்லை 1வது அரசு இருக்குதுன்னா அதோட பணமா? மக்களோட வரி பணம். மக்கள் யார்? ஒவ்வொருத்தனும் டெய்லி பெட்ரோல் போடுறான். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுனா 50 ரூபா வரி கட்டுறான். எல்லா பொருளையும் இப்போ வரி கட்டுறான். மக்களோட ஏழை விவசாயிகளோட பணத்தை வச்சுக்கிட்டு நீ வாங்கி வச்சுக்கிட்டு நான் 3 மொழியை நீ படித்தா தான், மும்மொழிக் கொள்கை ஏற்றுனா தான் நான் வரி தருவேன், இல்லை நான் வரி தர மாட்டேன். எந்த விதத்தில் நான் இது யாரோட பணம்? இது என்ன? இந்த திமுக அரசு ஆளுதுன்னா அந்த அரசோட பணம், திமுக கட்சியோட பணமா? கிடையாது. இங்கே இருக்கிற மக்களோட வரி பணம். அந்த வரி பணத்தை நீ வாங்கி வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன். அது எந்த விதத்தில் நியாயம்? அது 1வது அரசு மக்கள் உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனையை நான் வரி மும்மொழிக் கொள்கை ஏற்றுனா தான் தருவேன்ற பிரச்சனை, வரி நான் தமிழகத்துக்கு கொடுக்க மாட்டேன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் நாடு கடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கை விலங்கு போட்டு கால் விலங்கு போட்டு நாடு கடத்திட்டு இருக்காங்க. அதால் அந்த இப்போ அந்த பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறதால இப்போ ஏற்கனவே இந்த கல்வித்துறை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கல்வித்துறை அமைச்சரும் கேட்டுட்ருக்காரு. எல்லாரும் தமிழக முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்காரு, உடனே விடுவீங்கன்றார். நேராக பார்க்குறப்பையும் எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இப்போ முக்கியமாக எதுக்கு இந்த பிரச்சனை அவங்க 1வது அரசு கையில் எடுத்துக்குதுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவில் நாடு கடத்துறாங்க பார்த்தியா இந்திய மக்கள், அவங்கள கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு ஈத்துடுவா. இதை பற்றி நம்ம 1வது அமைச்சர் தலைமைச்சர் இருக்கார் பாருங்கள், அவர் எதையும் கேட்கல. இப்போ கூட போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்தார். அதை பற்றி அது பேசலையான்னு தெரியல. மறுபடியும் 2வது நாள் நேற்று அனுப்புவங்களும் மறுபடியும் கை விலங்கு கால் விலங்கு தான் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அனுப்பும்போது இப்போ இந்த பிரச்சனையை இருக்கிற மற்ற மாநிலங்கள் எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. ஏன் இப்படி ஒரு மனிதர்கள் தானே, அவங்கள இப்படி நடத்தி அனுப்புகிறாங்க. நீங்கள் இவ்வளோ ட்ரம்ப்பும் நீங்களும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி நம்ம ஒரு மனிதர்களாக அழைத்து கூட்டுவாங்க. அந்த ஆடு மாடை கட்டி இழுத்துட்டு வர மாதிரி அனுப்புகிறாங்க அப்படின்னு இந்த பேச்சு பெருசாக போயிட்டுருக்குது இந்தியாவுக்குள்ளே. அந்த பிரச்சனையை வேறு இவங்க திசை திருப்பத்திற்காக இப்போ அந்த 1வது அமைச்சர் ஒருத்தருக்காருன்னா, அவர் கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ 3 மொழியை ஏற்றுக்கினா தான் நான் பணம் தருவேன், இல்லைனா பணம் தர மாட்டேன், மும்மொழிக் கொள்கைக்கு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் நான் வெளிப்பேன். இது யாருடைய பணத்தை நீ யார் வச்சு, உனக்கு யார் முதல் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது? மக்களோட வரி பணத்தை நீ வச்சுக்கிட்டு நீ நான் தரமாட்டேன், நான் அந்த அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க? நான் எங்கள் வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, மக்களுக்காக உழைக்க தான் அங்கே போகிறீங்க, மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யணும். நீங்கள் இப்போ 3 மொழிக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு ஒரு திணிக்கிறீங்க பார்த்தீங்க, அதுதான் முதல் தவறு. அப்படியே 3 மொழிக் கொள்கை இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த 3 மொழி, நாங்கள் இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத்து,
எந்த ஒரு மாநிலத்தில் நாங்கள் வந்து 3 கொள்கை அமல்படுத்தியிருக்கோம். அமல்படுத்தினால இவ்வளோ வந்து எங்கள் பசங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, இது மூலிமா எங்கள் மாநிலம் முன்னேறி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பதிவை வந்து காமிச்சிங்கன்னா, சரி படிக்கிற மக்கள் கூட இங்கேயும் இருக்குது. 3 மொழி படிக்கிறவங்க இருக்காங்க, 4 மொழி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பம் தான் படிக்கிறது எல்லாமே. 3 மொழி வேணும்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இது படிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து படிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசோட இது என்னென்னா இருமொழி கொள்கை தான். அதை மக்கள் அந்தையே வந்து இன்றைக்கி வந்து படிக்க விடாத மாணவர்கள் வந்து என்னென்னவோ பண்ணுறீங்க. 3ஆவதுக்கு பப்ளிக் வைக்கணுன்றீங்க, 5ஆவது பப்ளிக் வைக்கணுன்றீங்க, 8ஆவது வைக்கணுன்றீங்க, 10ஆவது பசங்க படிக்கிறதா இல்லை 1ஆவது 2ஆவதுல வீட்டுக்கு நிறுத்திட்டு நீங்கள் பழைய காலத்தில் இருந்த மாதிரியே வந்து இந்த உயர்ந்த ஜாதியினர் மட்டும் படிக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து போய் மாடு மேய்க்கிறதும் ஆடு மேய்க்கிறதும் இப்படி இந்த வேலையை பார்க்கட்டும், இந்த படிக்கிற வேலையை வந்து செய்யறதுக்கு வந்து இந்த 1ஆவது அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து நான் வந்து நிதி தர மாட்டேன், அது தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இது என்ன நியாயம்? மக்கள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? இங்கே இருக்க அரசு எதிர்கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு நீ இந்த மாதிரி வேலை செய்றீங்க? உங்களுடைய பணமாக, உங்களுடைய இப்போ 1ஆவது அரசை ஆளுகிற அந்த கட்சியோட பணமாக? அது கிடையாது. இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களோட வரி பணம். அந்த வரி பணத்தை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன வருது கேட்டால் வருஷத்துக்கு என்ன வரும்? அந்த கல்வித்துறைக்கு என்ன வரையும்? வேறு எந்த துறையாக இருந்தால் கூட சரி சமம். கல்வின்றது முக்கியம். நாட்டுக்கு வந்து முதல் முக்கியம் கல்வி தான். மாணவர்களுக்கான இது அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்க. பணத்தை வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன், 3 மொழி ஏற்றுக்க, 3 மொழி ஏற்றுக்க அப்படின்னா என்னது அர்த்தம்? அது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? 3 மொழி ஏற்றுக்கணுன்னா இது மாதிரி நாங்கள் வந்து இது குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் 3 மொழி இந்த மக்கள் படிக்கிறாங்க, படித்ததால் இவ்வளோ வந்து முன்னேறியிருக்காங்க, இது நல்லது, நாட்டுக்கு நல்லது, அப்படி ஒரு இதை காட்டுங்க. இருக்கிறதுலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இந்த ஒன்றிய இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கல்வியில், கேரளா, தமிழ்நாடு உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நீ வந்து நாங்கள் படிக்கிறத நீங்கள் பின்பற்றி எடுத்துன்னு போயிட்டு வந்து நீங்கள் இப்போ அந்த தமிழ்நாடு முன்னேறி அந்த கல்வியை பின்பற்றோம், அப்போ தான் இந்தியாவே முன்னேறும். இன்றைக்கி இந்த துறையிலும் கிடையாது, எல்லா துறையிலும் பார்த்தோன்னா தமிழகம் வந்து முன்னோடி மாநிலம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே வந்து ஆய்வு பண்ணுங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்கள பாருங்கள். இவங்க மூலியம் இவங்க என்ன நடத்துகிறாங்க அதை கொண்டு போய் நீ மற்ற மாநிலத்தை சேர்க்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இந்த இந்த நிதிகளை கூட, இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட 36,000 கோடி ஒதுக்குனீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 7,000 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து இப்போ கம்மியாக ஒதுக்குற மாநிலம் இவ்வளோ முன்னேறி இருக்குன்னா 31,000 கோடி ஒதுக்குற உத்தரப்பிரதேசம் ஏன் முன்னேறலை? இன்னும் கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாநில மக்கள் 2 கோடிக்கு பேர் கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்போ தமிழை படிச்சுட்டு இவ்வளோ தமிழ், இங்கிலீஷ் இங்கே இருக்குது அரசு பள்ளியில். மற்ற தனியார் பள்ளிகளில் தமிழ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க, ஹிந்தி படிக்கிறவங்க, வேறு எந்த மொழியோ அவங்க படிச்சுக்கிறாங்க, தேவையானவங்க படிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அரசோட இதில் வந்து நீங்கள் மாணவர்களோட விஷயத்தில் நீங்கள் விளையாடிக்கிட்டு நான் வந்து பணம் தர மாட்டேன், நீ 3 மொழி ஏற்றுனான்னு தரணும், அது என்ன நியாயம்? அது எதோட உச்சம்? யாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்கிறது வந்து 1ஆவது அரசுக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் தமிழக மக்களை ஒவ்வொரு விஷயத்திலும் வஞ்சிக்கிறீங்க. நாங்கள் தமிழை வளர்க்குறோம், எங்கேயாவது ஏட்டு சுரக்கா மாதிரி ஏதாவது ஒன்று போய் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு தமிழ் வளர்க்கணும், வளர்ந்துருமா? தமிழ்நாடு வளர்ந்துருமா? இன்றைக்கி எந்த துறையில் வந்து தமிழ்நாடு பின்னாடி இருக்குது? இன்றைக்கி அந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடை பின்பற்றி இந்தியாவே வளர்க்குறதுக்கு பாருங்கள். எந்த விஷயத்துக்கு இப்போ இந்தியா எந்த விஷயத்துக்கு நீ தனி மனிதனோட வருமானம் எந்த நிலைமையில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டிங்களா? எந்த அளவில் இருக்குது இந்த 1ஆவது அரசு செய்கிற வேலை? இதெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து மக்கள் முதல்ல வந்து மாணவர்களோட விஷயத்தில் விளையாடாதீங்க. அவங்களுக்கு தேவையான உரிமையை முதல்ல கொடுங்க. அவங்கள வந்து எவ்வளவோ துன்புறுத்துறீங்க. நீங்கள் மாணவர்களை படிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு தேர்வு, இதுக்கு ஒரு தேர்வு, இல்லாத தேர்வு, நடந்தால் தேர்வு, நின்னா தேர்வு, எத்தனை தேர்வு எழுதுவான்? அவன் எழுதுகிற தேர்வு அவருக்கு என்ன? ஏற்கனவே இத்தனை காலமாக படித்தவர்கள் வந்து எதுவும் பயன் இல்லாமல் போச்சு. அவங்க படித்த படிப்பெல்லாம் என்ன அர்த்தத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ இன்னல் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களை வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றதால வந்து நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க. சார் நீங்கள் செய்யுங்க, உங்கள் பணம் இல்லை சார், அது எங்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை கரெக்டாக கொடுங்க. இது மாணவர்களோட விஷயம், இதில் வந்து விளையாடாதீங்க. நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அத்தனை ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் சம்பளம் கொடுத்தா தான் அவங்களுடைய வேலையை அவங்க வந்து கரெக்டாக செய்வாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஏதோ அவங்க இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் வெளியில் வரல, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தில் விளையாடாதீங்க.
உங்களுடைய பிரச்சனையா அதை வந்து ஆளணும்னா நீங்கள் அதுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் வாங்க. அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து பண்ணுறதுக்கு வந்து சரியில்லை. நீங்கள் இந்த பணத்தை வந்து உடனே வந்து விடுவிக்கணும்னு நானும் எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டை சேர்ந்தவன்றதாலையும் ஒரு குழந்தையோட அப்பான்றதாலையும் நான் வந்து இந்த பதிவை விடுறேன். தயவுசெய்து இந்த 1வது அரசு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அனைத்து விதமான வரியும் செலுத்துங்க. உங்களுக்கு ஆதரவு தருவோம். நன்றி, வணக்கம்.